சுப்ரீம் செய்திகளுக்காக இரா செல்வமணி. இன்றைய முதன்மை செய்திகள். புதுச்சேரியில் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்கு வரும் நோயாளிகளுக்கு கூடுதல் படுக்கை உள்ளிட்ட வசதிகளை அரசு செய்து தர வேண்டும், அதிமுக வலியுறுத்தல். புதுவை ஜிப்மரில் பிஎஸ்சி நர்சிங் படிப்புக்கு விண்ணப்பிக்கலாம் என அறிவிப்பு வெளியாகியுள்ளது. தென்னாப்பிரிக்காவில் நடைபெற்ற காமன்வெல்த் பளுதூக்கும் போட்டியில் புதுச்சேரி முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் அனிதா ராய் தங்கப்பதக்கம் வென்று சாதனை. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரியில் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்கு வரும் நோயாளிகளுக்கு கூடுதல் படுக்கை உள்ளிட்ட வசதிகளை அரசு செய்து தர வேண்டும் என அதிமுக வலியுறுத்தியுள்ளது. புதுச்சேரி அதிமுக தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த மாநில செயலாளர் அன்பழகன், புதுச்சேரி அரசு மருத்துவமனை அவசர சிகிச்சை பிரிவில் ஒரே படுக்கையில் 3 பேர் படுக்கும் நிலை உள்ளது. இதனால் பல நோயாளிகள் தரையில் படுத்துள்ளனர். தற்போது டெங்கு காய்ச்சல் பரவி வரும் நிலையில் நோயாளிகளை ஒரே இடத்தில் படுக்க வைப்பது சரியல்ல. துணைநிலை ஆளுநர் இதில் தலையிட்டு நோயாளிகளுக்கு கூடுதல் படுக்கைகள் உள்ளிட்ட வசதிகளை ஏற்படுத்தி தர வேண்டும். அரசு சார்பு நிறுவன ஊழியர்களுக்கான ஊதிய நிலுவையை உடனே வழங்க வேண்டும். புதுச்சேரியில் திறந்தவெளி விளம்பரங்களை அரசு தடுக்காமல் இருப்பது சரியல்ல எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். புதுச்சேரி ஜிப்மரில் பிஎஸ்சி நர்சிங் படிப்புக்கு விண்ணப்பிக்கலாம் என அறிவிப்பு வெளியாகியுள்ளது. புதுச்சேரி ஜிப்மரில் பிஎஸ்சி நர்சிங் படிப்பில் பெண்கள் 85, ஆண்கள் 9 என 94 இடங்களும், பிஎஸ்சி அலைடு ஹெல்த் சயின்ஸ் பாடப்பிரிவுகள் 87 இடங்களும் என மொத்தமாக 181 இடங்கள் உள்ளன. இந்த இடங்களுக்கான மாணவர் சேர்க்கை ஆண்டுதோறும் நீட் தேர்வு மதிப்பெண் அடிப்படையில் நிரப்பப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் 2024-2025 கல்வியாண்டு பிஎஸ்சி நர்சிங் மற்றும் பிஎஸ்சி அலைடு ஹெல்த் சயின்ஸ் பாடப்பிரிவுகளுக்கான மாணவர் சேர்க்கைக்கு ஜிப்மர் இணையதளத்தில் நேற்று முன்தினம் முதல் விண்ணப்பங்கள் பெறப்பட்டு வருகிறது. இப்பாடப்பிரிவுகளுக்கு ஆன்லைனில் விண்ணப்பிக்கும் தேதி வரும் அக்டோபர் 24 மாலை 4 மணி வரை நிறைவடைகிறது. இதற்கு நீட் தேர்வில் தகுதி பெற்ற மாணவர்கள் ஜிப்மர் இணையதளத்தில் விண்ணப்பிக்கலாம். தகுதியான மாணவர்களின் பட்டியல் வரும் நவம்பர் 8ஆம் தேதியோ அல்லது அதற்கு முன்பாகவோ ஜிப்மர் இணையதளத்தில் வெளியிடப்படும். மாணவர் சேர்க்கைக்கான கலந்தாய்வு பின்னர் அறிவிக்கப்படும். நவம்பர் 25ஆம் தேதி முதல் வகுப்புகள் துவங்கும் என ஜிப்மர் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. தென்னாப்பிரிக்காவில் நடைபெற்ற காமன்வெல்த் பளுதூக்கும் போட்டியில் புதுச்சேரி முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் அனிதா ராய் தங்கப்பதக்கம் வென்று சாதனை படைத்துள்ளார். புதுச்சேரி மாநிலம் காவல்துறையில் முதுநிலை காவல் கண்காணிப்பாளராக பதவி வகித்து வருபவர் IPS அதிகாரி அனிதா ராய். பவர் லிஃப்டிங் வீராங்கனையான இவர் தேசிய அளவில் பதக்கம் வென்ற முதல் பெண் IPS அதிகாரி ஆவார். ஏற்கனவே 2002ஆம் ஆண்டு டெல்லி மாநிலத்தில் நடைபெற்ற பவர் லிஃப்டிங் சாம்பியன்ஷிப் போட்டியில் தங்கப்பதக்கமும், மகாராஷ்டிராவில் நடைபெற்ற மாஸ்டர் தேசிய பவர் லிஃப்டிங் சாம்பியன்ஷிப் போட்டியில் வெள்ளிப் பதக்கமும் வென்று அசத்தியுள்ளார். இந்த நிலையில் தென்னாப்பிரிக்காவில் நடைபெற்ற காமன்வெல்த் பளுதூக்கும் போட்டியில் 63 கிலோ எடை பிரிவில் இந்திய அணி சார்பில் பங்கேற்று தங்கப்பதக்கம் வென்று சாதனை படைத்துள்ளார். அனிதா ராய் IPS அதிகாரியின் கணவர் புதுச்சேரி காவல்துறையில் DIG-யாக பதவி வகித்து வரும் பிரிஜேந்திர குமார் யாதவ் என்பதும் அவரும் லிஃப்டிங் வீரர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரியில் நடைபெற்ற இந்திய திரைப்பட விழாவில் சிறந்த திரைப்படமாக தேர்வு செய்யப்பட்ட குரங்கு பெடல் படத்தின் இயக்குனர் கமலக்கண்ணனுக்கு முதலமைச்சர் ரங்கசாமி சங்கர்தாஸ் சுவாமிகள் விருது ரூபாய் 1 லட்சம் ரொக்கப்பரிசு வழங்கி பாராட்டினார். புதுச்சேரி அரசு செய்தி மற்றும் விளம்பரத்துறை, நவதர்ஷன் திரைப்படக் கழகம் மற்றும் அலைன்ஸ் பிரான்சிஸ் இணைந்து ஆண்டுதோறும் இந்திய திரைப்பட விழாவை நடத்துவது வழக்கம். இந்த ஆண்டிற்கான இந்திய திரைப்பட விழா அலைன்ஸ் பிரான்சிஸ் கலையரங்கில் நேற்று துவங்கியது. செய்தி மற்றும் விளம்பரத்துறை இயக்குனர் தமிழ்ச்செல்வன் வரவேற்றார். அமைச்சர் லட்சுமி நாராயணன், அலைன்ஸ் பிரான்சிஸ் தலைவர் சதீஷ் நல்லாம், நவதர்ஷன் திரைப்படக் கழக செயலர் பழனி ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர். சிறப்பு அழைப்பாளராக முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு கடந்த 2022ஆம் ஆண்டின் சிறந்த திரைப்படமாக தேர்வு செய்யப்பட்ட குரங்கு பெடல் படத்தின் இயக்குனர் கமலக்கண்ணனுக்கு சங்கர்தாஸ் சுவாமிகள் விருது ரூபாய் 1 லட்சம் ரொக்கப்பரிசு வழங்கி பாராட்டினார். இவ்விழாவில் அரசு செயலர் கேசவன், சினிமா இயக்குனர் ராசி அழகப்பன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். விழாவினை தொடர்ந்து குரங்கு பெடல் திரைப்படம் திரையிடப்பட்டது. நாளை 5ஆம் தேதி RRR தெலுங்கு, 6ஆம் தேதி அறிவிப்பு மலையாளம், 7ஆம் தேதி டோனிக் வங்காளம்,
8ஆம் தேதி மேஜர் இந்தி ஆகிய படங்கள் திரையிடப்படுகின்றன. சங்கரதாஸ் சுவாமிகள் விருது புதுச்சேரி அரசாங்கத்திட்ட குரங்கு பெடல் படத்துக்காக வாங்கினது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இந்த படத்தும் இன்னும் நிறைய பேர்த்துக்கு போய் சேர்றதுக்கு இந்த விருது ரொம்ப உதவிகரமாக இருக்கும். தொடர்ந்து இந்த மாதிரி படங்கள் எடுக்கிறதுக்கும் எங்களை மாதிரி இயக்குநர்களுக்கு மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருக்கும். அதனால் இந்த விருது புதுச்சேரி அரசாங்கத்திலிருந்து வாங்கினது ரொம்ப பெருமையாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்குது. புரட்டாசி மாதம் 3வது சனிக்கிழமையை முன்னிட்டு வில்லியனூர் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ பெருந்தேவி தாயார் சமேத தென்கலை ஸ்ரீ வரதராஜ பெருமாள் ஆலயத்தில் பக்தர்கள் வரிசையில் நின்று பெருமாளை வழிபட்டு சென்றனர். வில்லியனூர் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ பெருந்தேவி தாயார் சமேத தென்கலை ஸ்ரீ வரதராஜ பெருமாள் ஆலயத்தில் புரட்டாசி 3வது சனிக்கிழமையை ஒட்டி மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட மூலவர் வரதராஜ பெருமாள் திருப்பதி அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். இதில் 100க்கும் மேற்பட்ட பக்தர்கள் வரிசையில் நின்று பெருமாளை வழிபட்டு பிரசாதங்கள் பெற்று சென்றனர். மேலும் மாலை வரதராஜ பெருமாள் சுவாமி உட்புறப்பாடு நடைபெறுகிறது. நவராத்திரி கொலு உற்சவமும் தினந்தோறும் நடைபெற்று வருகிறது. இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆலய நிர்வாக அதிகாரி சந்தானராமன் செய்திருந்தார். வள்ளலார் பிறந்த தினத்தை முன்னிட்டு கே. லிங்குசாமி தலைமையில் அன்னதானம் வழங்கப்பட்டது. அனைத்து ஜீவராசிகளின் பசியை போக்குவதே சத்திய தர்மசாலையின் நோக்கம். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி என்ற மகா மந்திரத்தின் அடிப்படையில் வள்ளலாரின் 202ஆம் ஆண்டு பிறந்தநாள் விழாவில் கே. லிங்குசாமி அவர்கள் தலைமையில் அன்னதானம் வழங்கப்பட்டது. இதில் சிறப்பு அழைப்பாளராக முன்னாள் சேர்மன் பாஸ்கர் அவர்கள் கலந்து கொண்டார். மேலும் தனசேகர் என்ஆர் காங்கிரஸ் இலக்கிய பேரவைத் தலைவரும் இதில் பங்கு கொண்டார். விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். Hey, I got more gifts from Joe Salukas. Car full ஆயிடுச்சு. Happy guys. Sir, your gift. இன்னொரு கா. ஜோ சாலுகாஸில் 60வது ஆனிவர்சரி கொண்டாட்டம். 6 கோடி மதிப்பிலான பரிசுகள், 6 MG ஆஸ்டர் கார்கள், தங்க நாணயங்கள், வீட்டு உபயோகப் பொருட்கள். கொண்டாடுவோம் வாருங்கள். ஜோ சாலுகாஸின் பரிசு மழை. செய்திகள் தொடர்கின்றன. புதுச்சேரியில் எம்ஜிஆர் சிலையை சேதப்படுத்திய சிறுவன் உட்பட 2 இளைஞர்களை சிசிடிவி காட்சிகளை கொண்டு போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரி மங்கலம் தொகுதிக்கு உட்பட்ட சிவராந்தகம் பகுதியில் அமைந்துள்ள தமிழகத்தின் முன்னாள் முதல்வர் எம்ஜிஆர் சிலையை கடந்த மாதம் நள்ளிரவில் மர்ம நபர்கள் சேதப்படுத்தினர். இது தொடர்பாக அதிமுக நிர்வாகிகள் அளித்த புகாரின் பேரில் காவல் கண்காணிப்பாளர் வம்சிதர் ரெட்டி உத்தரவின் பேரில் மங்கலம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். அப்போது எம்ஜிஆர் சிலை அருகே இருந்த கண்காணிப்பு கேமராக்களை ஆய்வு செய்ததில் அதே பகுதியைச் சேர்ந்த சிறுவன் மற்றும் சாரதி பூவரசன் என்பது தெரிய வந்தது. இதனை அடுத்து ரெயின்போ நகரில் பதுங்கியிருந்த மூவரையும் கைது செய்த போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி இருவரையும் சிறையில் அடைத்தனர். விசாரணையில் மது போதையில் எம்ஜிஆர் சிலையை சேதப்படுத்தியது தெரிய வந்தது. மேலும் சிறுவனை சீர்திருத்த பள்ளியில் சேர்த்தனர். வில்லியனூர் கொம்யூன் மூலம் வில்லியனூர் தொகுதியில் நடைபெற வேண்டிய வளர்ச்சிப் பணிகள் குறித்து அதிகாரிகளுடன் எதிர்க்கட்சித் தலைவர் சிவா ஆலோசனை மேற்கொண்டார். வில்லியனூர் சட்டமன்ற தொகுதியில் வில்லியனூர் கொம்யூன் மூலம் மேற்கொள்ளப்பட வேண்டிய வளர்ச்சிப் பணிகள் குறித்த ஆலோசனைக் கூட்டம் வில்லியனூர் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் இன்று காலை நடைபெற்றது. தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் வில்லியனூர் கொம்யூன் ஆணையர் ரமேஷ், செயற்பொறியாளர் திருநாவுக்கரசு, இளநிலை பொறியாளர் சத்யநாராயணா மற்றும் ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். அப்போது வில்லியனூர் தொகுதிக்கு உட்பட்ட தில்லை நகர், மணவெளி, எஸ்எம்பிபுரம், சுல்தான்பேட்டை, ரஹமத் நகர், ஒதியம்பட்டு, நடராஜன் நகர், மூலக்கடை, முத்துப்பிள்ளைப்பாளையம், பட்டாணிக்கலம், ஓம்சக்தி நகர், வசந்தம் நகர், உத்தரவாகினிபேட், பெரியபேட், அம்பேத்கர் நகர், ஆத்துவாய்க்கால்பேட் ஆகிய பகுதிகளில் கொம்யூன் பஞ்சாயத்து மூலம் சாலை, கழிவுநீர் வாய்க்கால், குடிநீர் குழாய் அமைத்தல் போன்ற பணிகளை துரிதமாக செய்து முடிக்க வலியுறுத்தப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் தொகுதி திமுக நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். புதுவை முதலியார்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட மூகாம்பிகை நகர் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி ஆலய திருப்பணிக்காக தொகுதி பாஜக பொறுப்பாளர் சத்யராஜ் ரூபாய் 1,00,000 நன்கொடையாக வழங்கினார். புதுச்சேரி மாநிலம் முதலியார்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட நயினார் மண்டபம் மூகாம்பிகை நகரில் புதிதாக அருள்மிகு திருச்செந்தூர் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் திருப்பணி நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் பாரதிய ஜனதா கட்சி முதலியார்பேட்டை தொகுதி பொறுப்பாளரும் முன்னாள் நகரமன்ற உறுப்பினருமான சத்யராஜ் கோயில் திருப்பணிக்காக 1,00,000 ரூபாய் நன்கொடையாக ஆலய திருப்பணி நிர்வாகிகளிடம் வழங்கினார். அப்போது பாஜக நிர்வாகி மீனாட்சி சுந்தரம், துரைராஜ், முரளி,
கிருஷ்ணசாமி, சரவணன், கொளஞ்சியப்பர் மற்றும் ஆலய நிர்வாகிகள் உடனிருந்தனர். புதுச்சேரியில் கடந்த 5 மாதங்களில் தனியார் நிறுவனங்களின் பெயரை கூறி 132 பேரிடம் ரூபாய் 1.82 கோடி நூதன முறையில் மோசடி செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் சைபர் கிரைம் போலீசார் வெளியிட்டுள்ள எச்சரிக்கை பதிவில் பிரபல தனியார் வங்கிகள், நிதி நிறுவனங்களின் பெயரை கூறி குறைந்த வட்டியில் கடன் வாங்கி தருகிறோம் என மர்ம நபர்கள் பலரிடம் கூறி வருகின்றனர். அதன்படி புதுச்சேரியில் கடந்த 5 மாதங்களில் 132 பேரிடம் ரூபாய் 1.82 கோடி மோசடி நடைபெற்றுள்ளது. திடீரென குறிப்பிட்ட வங்கியிலிருந்து கடன் வழங்கும் பிரிவின் மேலாளர் பேசுவதாக கூறுவதுடன் குறைந்த வட்டியில் உங்களுக்கு கடன் வாங்கி தருவதாகவும் மர்ம நபர் உறுதியளிப்பார். மேலும் கடன் பெற ஜாமீன்தாரர்கள் தேவையில்லை என்றும் வங்கி பரிவர்த்தனையை வைத்து கடன் தருவதாகவும் கூறுவர். காப்பீடு பதிவு, செயல்முறை கட்டணம் என ஒவ்வொருவரிடமும் அவருடைய அவசர தேவையை புரிந்து கொண்டு ரூபாய் 2000 முதல் ரூபாய் 16 லட்சம் வரை இணையதளம் மூலம் மோசடி நடந்துள்ளது. எனவே பொதுமக்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என போலீசார் தெரிவித்துள்ளனர். புதுச்சேரியில் அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் கட்சிக்கு புதிய நிர்வாகிகளை நியமிப்பது தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. புதுச்சேரியில் கடந்த 2011ஆம் ஆண்டில் அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் கட்சி அமைக்கப்பட்டது. அதன் நிறுவன தலைவராக தற்போதைய புதுவை முதல்வர் என். ரங்கசாமி உள்ளார். இந்த நிலையில் கட்சிக்கான முக்கிய நிர்வாகிகள் நியமிக்கப்படாமல் இருந்து வந்தனர். கடந்த மக்களவைத் தேர்தலில் என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள் ரீதியில் பிரச்சாரம் நடைபெறவில்லை என்றும் கூறப்பட்டது. இந்த நிலையில் புதுவை மாநில என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள் நியமனம் குறித்த ஆலோசனைக் கூட்டம் புதுச்சேரி கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள கட்சி அலுவலகத்தில் நடைபெற்றது. கட்சியின் மாநில செயலர் NSJ ஜெயபால் முன்னிலையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் அமைச்சர்கள் ஜெயக்குமார், லட்சுமி நாராயணன், பேரவை துணைத் தலைவர் ராஜவேலு, MLAக்கள் KSP ரமேஷ், பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி, லட்சுமிகாந்தன் மற்றும் மூத்த தலைவர்கள் பக்தவச்சலம் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். கட்சியை பலப்படுத்தவும் தொகுதி வாரியாக கட்சி நிர்வாகிகளை நியமிப்பது குறித்தும் கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டது. மேலும் புதுவையில் உள்ள 30 சட்டப்பேரவை தொகுதிகளிலும் கட்சியின் பொறுப்பாளர்கள் கூட்டத்தை கூட்டவும் முடிவு செய்யப்பட்டது. சைவ சமய சமூக பணிகளை பாராட்டி புதுச்சேரியில் சிவ தொண்டர்களுக்கு சிவத்தொண்டு செம்மல் என்னும் விருது வழங்கப்பட்டது. விழுப்புரம் மாவட்டம் மேலமங்கலம் பாலயோகி சுவாமிகளின் திருமடம் தனிப்பெரும் திருவள்ளல் பெருமானின் 201வது திரு அவதார திருவிழாவை முன்னிட்டு வெள்ளிக்கிழமை சைவ சமய சமூக பணிகளை பாராட்டி புதுச்சேரி ஒருங்கிணைந்த சிவனடியார்கள் பக்தர்கள் திருக்கூட்டத்தின் மாநில செயலாளர் சிவ ஆறுமுகம் சாமி, சிவபவானி ஆறுமுகம் அவர்களுக்கு புதுச்சேரி மாநிலம் மணலைப்பட்டு சுத்தாதவித சைவ திருமடம் குரு முதல்வர் சீர்வளர் சீர் வாமதேவர் சிவகுமாரசாமி தேசிக பரமாச்சாரிய சுவாமிகளின் திருக்கரங்களால் சிவத்தொண்டு செம்மல் என்னும் விருதினை வழங்கி வாழ்த்தி அருளப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அடியார் பெருமக்களுக்கும் பொதுமக்களுக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. மிக சிறப்பான ஏற்பாடுகளை குரு முதல்வர் சிவகுமார் சாமி ஐயா தலைமையில் சிறப்பாக நடந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. மீண்டும் முதன்மை செய்திகள். புதுச்சேரியில் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்கு வரும் நோயாளிகளுக்கு கூடுதல் படுக்கை உள்ளிட்ட வசதிகளை அரசு செய்து தர வேண்டும். அதிமுக வலியுறுத்தல். புதுவை ஜிப்மரில் BSc நர்சிங் படிப்புக்கு விண்ணப்பிக்கலாம் என அறிவிப்பு வெளியாகியுள்ளது. தென்னாப்பிரிக்காவில் நடைபெற்ற காமன்வெல்த் பளுதூக்கும் போட்டியில் புதுச்சேரி முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் அனிதா ராய் தங்கப்பதக்கம் வென்று சாதனை. இந்த செய்தி அறிக்கை இத்துடன் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.